கைலாயத்தை ஆளும் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் ஆடை தைத்து கொடுக்கும் பாக்கியம் புட்பதத்தன் மற்றும் அவன் மனைவி தேவதத்தைக்கு கிடைத்தது. நிம்மதியாக நடந்த இந்த வாழ்க்கையில் திடீரென புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை பிறந்தது. தானே ஈசனுக்காக ஒரு அழகிய தெய்வீக ஆடையை தயாரித்து பரிசளிக்க வேண்டும் என்று புறப்பட்டான். ஆடைகளை தூக்கிக் கொண்டு பனி சூழ்ந்த கைலாயம் நோக்கி பயணமானான். அங்கு சென்ற மகிழ்ச்சியில் ஆடையை கொடுக்க மறந்துவிட்டு ஈசனையே வணங்கிவிட்டு திரும்பிய போது இருள் சூழ்ந்துவிட்டது. வேறு வழியின்றி ஆடைகளுடனேயே கைலாய வாசலில் படுத்து உறங்க முடிவெடுத்தான். அன்றிரவு சிவன் பார்வதியிடம் ஒரு மிக முக்கியமான தேவ ரகசியத்தை பேசிக் கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் அந்த ரகசியம் விழுந்துவிட்டது. மறுநாள் காலையில் ரகசியம் கேட்டுவிட்டதை புட்பதத்தன் ஈசனிடம் சொல்ல கோபம் கொண்ட சிவபெருமான் ஒரு நிபந்தனையுடன் மன்னித்தார். இந்த ரகசியத்தை நீ உன் ஆயுள் முழுவதும் யாரிடமும் எந்த காரணத்தை கொண்டும் கூறவே கூடாது. ஆனால் கைலாயத்திலிருந்து திரும்பிய பின் அந்த ரகசியத்தின் சுமை அவனது மனதை வாட்டியது. பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்த அவன் தன் மனைவியிடம் காரணம் சொல்லாமலேயே போராடினான். ஆனால் ஒரு நாள் மன அழுத்தம் தாங்க முடியாமல் ஈசனுக்கு அளித்த சத்தியத்தை மீறினான். தன் மனைவி தேவதத்தையிடம் அந்த தேவ ரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டான். சத்தியத்தை மீறிய அந்த கணமே இந்த துரோகம் சிவபெருமானுக்கு தெரிந்துவிட்டது. இடி மின்னல் சூழ சிவபெருமான் கோபத்தில் ஜொலித்தார். தன்னுடைய பேச்சை கேட்காத புட்பதத்தனை இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என சபித்தார். அவனோ இருண்ட காட்டில் வேதாளமாக மாறி முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கினான். ரகசியத்தை கேட்டு அதற்கு துணை போன தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக் கொண்டே இருப்பாள் என்றும் சாபமளித்தார் ஈசன். பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான். அதற்காக தவம் இருந்தபோது காளி தேவி தோன்றினார். 1000 அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து பலி கொடுக்க தொடங்கினான். இப்படியே 999 அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான். இப்போது 1000வது பலியாக வீரம், துணிவு மற்றும் வாக்கு தவறாத குணம் கொண்ட மாமன்னன் விக்ரமாதித்தனை பலி கொடுக்க நினைத்தான் முனிவன். முனிவன் விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் சூழ்ச்சியுடன் கூறினான். விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான். முனிவனின் திட்டம் பலித்தது. இருவரும் காளி கோவிலை நோக்கி பயணத்தை தொடங்கினர். அன்று இரவு கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான். முனிவன் பூஜை முடிந்தவுடன் விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுத்தான். அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது. அந்த இசை வந்த திசை நோக்கி விக்ரமாதித்தன் நடக்கத் தொடங்கினான். அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம், நீ யார்? ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். அந்த பெண் வேறு யாருமல்ல, தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தனின் மனைவி தேவதத்தை. அவள் தன் சோக கதையை விக்ரமாதித்தனிடம் கூறினாள். தேவதத்தையின் நிலை கண்டு இரக்கம் கொண்ட விக்ரமாதித்தன் தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டான். அதற்கு தேவதத்தை, நானும் என் கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும். ஆனால் என் கணவரை முருங்கை மரத்திலிருந்து இறக்கி கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாது ஒன்று என்று அழுதாள். அது எவ்வளவு பெரிய ஆபத்தாயிருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் என்று வீரம் கொண்ட விக்ரமாதித்தன் கூறி அங்கிருந்து 2 சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டான். சுடுகாட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டுக் கொண்டான். வேதாளம் விக்ரமாதித்தனிடம் ஒரு நிபந்தனையிட்டது. நாம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ பேசக்கூடாது. நான் கதை சொல்லி கேள்வி கேட்டால் பதில் தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறிவிடும். விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக இருக்க அவர்களின் பயங்கரமான பயணம் தொடங்கியது. வேதாளம் அவனிடம் கதை சொல்லத் தொடங்கியது. கதை முடிந்ததும் வேதாளம் கேள்வி கேட்டது. பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும். தலை சிதறாமல் இருக்க பதில் கூற வேண்டிய கட்டாயம் விக்ரமாதித்தனுக்கு. வேறு வழியின்றி விக்ரமாதித்தன் வாய் திறந்து பதில் கூறிவிட்டான். தன் நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறிவிட்டதால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது. இதேபோல
24 முறை வேதாளம் கதை சொல்லி விக்ரமாதித்தன் பதில் கூற அது மீண்டும் மீண்டும் மரத்திற்கே சென்றது. மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினான். இம்முறை வேதாளம் கதை சொன்னபோதும் விக்ரமாதித்தன் கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்து கொண்டு கோவில் வரை வாயை திறந்து பேசாமல் வந்துவிட்டான். விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்துவிட்டதை உணரவில்லை. சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது. சாபம் நீங்கிய புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தையும் கூறினான். அதிர்ச்சியடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரின் தலையை காளிதேவி முன் வெட்டி வீழ்த்தினான். அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். விக்ரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார். காளிதேவியும் வரம் தந்ததோடு விக்ரமாதித்தனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்திவிட்டு சென்றார். இத்துடன் வேதாளம் என்ற ஒன்று எப்படி தோன்றியது என்கிற கதை நிறைவடைந்தது.